தூத்துக்குடி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல அந்த +2 மாணவியோட வாழ்க்கையை சீரழிச்சான்ல அந்த நாய் யாரு அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக, தவேக, அதிமுக யாருமே 234 தொகுதியில யாரு நிக்க போறாங்க அப்படிங்கறதையும் அறிவிக்கல. ஆனா சீமானவர்கள் 234 தொகுதியில இவங்க தான் நிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம திருநங்கைக்கும் ஒரு தொகுதியை கொடுத்து முன்னுரிமை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு சில தேர்தல் வாக்குறுதிகளையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சாத்தியமா? இது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடியில நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்துல +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணால அவன் யாரு அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தருதலையோட பேர் தர்ம முனீஸ்வரன். அவன் இதுக்கு முன்னாடி 2020ல எட்டயபுரத்துக்கு பக்கத்துல ஒரு 60 வயசு பாட்டியை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இந்த கேஸ் சம்பந்தமா 2026ல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. 2024ல என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட் இந்த கேஸை ஸ்டாப் பண்ணி அவனை ஜாமீன்ல வெளியே விட்டுறாங்க. இப்போ ஒரு கைதியை ஜாமீன்ல வெளியே விடுறாங்க அப்படின்னா அடுத்து அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கறத போலீஸ் ஃபாலோ பண்ணல. ஆனா போலீஸ் ஃபாலோ பண்ணல. அவங்க பண்ணிருந்தாங்க அப்படின்னா தூத்துக்குடியில இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. ஆனா காவல்துறை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃபாலோ பண்ணோம், அது இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மழுப்பி பேசுறாங்க. இன்னொரு விஷயம், சிசிடிவி கேமராவில தான் நாங்க இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சிசிடிவி கேமராவில கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு 10 நாள்? இது எதையோ மூடி மறைக்கிற மாதிரி தானே இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில நடந்த இந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசவும் இல்ல, பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தையும் நேர்ல போய் பார்க்கல. இதுக்கப்புறமாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்ப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையுமே நம்ம சொல்றோம் தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை சொல்லிட்டே தான் இருக்குமே தவிர தண்டனைகள் கடுமையா இருக்க மாட்டேங்குது. மத்த நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட தலையை வெட்டி போட்டுருவாங்க, சுட்டு கொன்னுருவாங்க. ஆனா இங்க மட்டும் தான் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல. இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசும் காவல்துறையும் மட்டும் தான். அவங்க சரியா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடந்திருக்காது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப திமுகவா இருக்கட்டும், அதிமுக, தவேக இவங்க யாருமே இன்னும் யாரெல்லாம் எந்த தொகுதியில நிக்க போறாங்க, 234 தொகுதியில யாரு நிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த வேட்பாளரையே அறிவிக்கல. ஆனா சீமானவர்கள் போன மாசமே யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படிங்கறதையும் அறிவிச்சிட்டாங்க. திருநங்கைகளுக்கு முக்கியமா முன்னுரிமை கொடுத்திருக்காரு. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்கிறதா ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு. அதை சோசியல் மீடியால எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்கறது தப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்கறது எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டமுமே இருக்கு. மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, ஒரு நிறுவனத்துக்கிட்டையுமே கேட்கறது எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிதான் சட்டமே சொல்றாங்க. ஆனா மக்கள்கிட்ட அவர் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம ஏதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திட்ட போயிட்டு அவங்க ஏதாவது அமௌண்ட் வாங்கினாங்க அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கிற மாதிரி இருக்கும். சோ இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல குறைகளா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இப்ப மக்களே நிறைய பேர் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு, அதையே சமாளிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவர் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறது தப்பா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இப்ப மக்கள்கிட்ட அவர் அமௌண்ட் வாங்குறாருல, அதுக்காக அவங்க கட்சிக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படிங்கறத வெளிப்படையா சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்போ திரள் நிதி யாருமே எந்த கட்சியிலுமே வாங்கலையா அப்படின்னா 1967ல அண்ணா அவர்கள் அண்ணாவுக்கு ₹1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா மக்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ கலைஞர் அவர்கள் பொருளாளரா இருந்திருக்காங்க. விவசாயிகள், தொழிலாளர்கள் அவங்க எல்லாருமே உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க, எங்களோட கட்சிக்கான நிதியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்டிருக்காங்க. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப சீமானவர்கள் கேட்கறத சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அதுக்காக நான் அவருக்கு முட்டெல்லாம் கொடுக்கல. அதையும் தாண்டி இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இப்ப திரள் நிதி நம்ம கொடுக்கறதுனால நமக்கும் அரசியல்ல ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ சீமானவர்கள் சில தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்குன்னு ஒரு தனி தொகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சரிசமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ புதுசா ஏதாவது ஒரு ஏரி ஒண்ணு கட்டணும் அப்படின்னா அதுக்கு நான் என் பேரையோ இல்ல வேற யார் பேரையோ வைக்க மாட்டேன், என்னோட பெரும் பாட்டனோட பேரை தான் வைப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மக்களோட வரிப்பணத்துல இருந்து இவங்க புதுசா ஒரு பேருந்து நிலையம் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல
இல்ல ஒரு அறிவாலயம் வைக்கிறதா இருக்கட்டும், நூற்றாண்டு விழா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கலைஞர் அவர்களோட பேரை தான் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் பேருந்து நிலையம் வந்து கட்டும்போது எதுக்காக இதுக்குமே வந்துட்டு கலைஞரோட பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்களே வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஏன்னா ராமநாதபுரத்துல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்துட்டு நமக்கு எவ்வளவோ பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணாத சாதனையா அவரோட பேரை வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு கலைஞர் அவர்களையும் தாண்டி சிறப்பானவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களோட பேரை வைக்காம இவங்க திரும்ப திரும்ப கலைஞர் அவர்களோட பேரையே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் அறிவாலயம், இந்த மாதிரி அவரோட பேரு தான் வந்து திரும்புற பக்கம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதுல கொஞ்சம் வந்து ரொம்பவே வேதனை அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே கலைஞர் அவர்களோட பேரை வச்சவங்க கோயம்புத்தூர் அவினாசி மேம்பாலம் கட்டும் போது மட்டும் ஜிடி நாயுடு அவர்களோட பேரை வச்சது எந்த விதத்துல நியாயம்? அது மட்டும் இல்லாம இவங்க வந்து சமூக நீதி, சமத்துவம், சாதி எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரு சாதி அடையாளத்தோட எதுக்கு ஜிடி நாயுடு அவர்களோட பேரை வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில வந்துட்டு ஸ்டாலின் ஐயா அவர்களால சொல்ல முடியுமா? ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தெலுங்கு அப்படிங்கிறதுனால அவரோட பேரை வந்து வச்சிருக்காங்க. அவரை தான் வந்துட்டு பெரியாரோட கொள்கையாவும் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் அவரோட பேரை வச்சாங்க. ஆனா இதுக்கு அவங்க என்ன கேட்டாலும் முட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் திருநங்கைகள் அப்படின்னாலே இங்க எல்லாருமே வந்துட்டு கேவலமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வேட்பாளரா ஒரு தொகுதியையும் கொடுத்ததும் இல்லாம திருநங்கை திருநம்பி அப்படிங்கிற அவங்களுக்குன்னு ஒரு தனி மருத்துவமனையும் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்க வந்து படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு வேலை இல்ல. ஆனா படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்குமே வந்து அரசு வேலை, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை, இந்த மாதிரி பல தேர்தல் அறிவிப்புகளை வந்து சொல்லியிருக்காரு. சோ சீமான் அவர்கள் சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே சாத்தியமா? மக்கள்கிட்ட சீமான் அவர்கள் வந்து திரள் நிதி திரட்டுறத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.